கள்ளோபதேசங்கள் வர்றதுக்கு ரெண்டே வழி தான் இருந்துச்சு. ஒன்று சபையில் தெரியாமல் வரும், இல்லை யாராவது ஒருத்தர் நமக்கு வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது இந்த கள்ளோபதேசமானது பல விதத்தில் வருது. அதுக்கு மெயின் காரணம் உங்கள் கையில் உள்ள செல்ஃபோன். இது வழியாக ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், அப்புறம் எக்ஸ் தளத்தில், யூடியூப்பில் நிறைய கள்ளோபதேசம் வருது. இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு உபதேசம் கொடுக்கணும், பேசணும்னு சொன்னால் ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கணும், ஒரு கொஞ்ச நாள் சில வருஷங்கள் இருக்கணும். அதற்கு பிறகு அந்த போதகர்கிட்ட ஒரு உதவி போதகராக இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் படிக்கணும். அதுக்கப்புறம் அவரை ஆர்டர் பண்ணி அனுப்புவாங்க. இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஆகிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மாவே நீங்கள் யாரையாவது திட்டினீங்கன்னா அவர் பாஸ்டர் ஆகிடுறாரு. இப்போ சபைக்குள்ளே நீங்கள் யாரையாவது எதையாவது சொல்லி திட்டி பாருங்கள், அவர் பாஸ்டர் ஆகிடுவார். 3 வாரம் வரமாட்டார். 3 வாரம் அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும். பாஸ்டர் அப்புறம் 3 வாரம் கழிச்சு சுவிட்ச் ஆன் ஆகும். என்ன தம்பி உங்கள் ஃபோனை ஆன்லேயே இல்லை பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். எங்கே போயிருந்தீங்க? சீனாய் மலைக்கு. என்ன விஷயம்? கர்த்தர் பேசினார். இப்போ கர்த்தர்லாம் அவங்ககிட்ட தான் பேசுகிறாரு. உடனே பேசிடுறாரு இமிடியேட்டாக. என்ன சொன்னார்? சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். எங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு? நம்ம சர்ச்சுக்கு ஏத்தாப்லையே. இப்போ பாதி சபைகள் அப்படி தான் வருது. இப்போ இருக்க சபைகளில் பாதி சபை அழைப்பின் பேரில் வருவது கிடையாது. சில வைராகியத்தில், சில கோபத்தில், நான் ஊழியத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிற ஆள் அல்ல. சிலம்பம் பண்ணுகிறவன் சட்டத்திட்டத்தோடு சிலம்பம் பண்ணணும். நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க, நீங்கள் அத்தனை பேரும் ஊழியக்காரனாய் மாறினாலும் எங்களுக்கு நல்லதே. ஏன்னா அவ்வளோ ஊழியக்காரங்க நீங்கள் உலகத்துக்கு தேவை.